ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு அருமையான ஒரு சட்னி ரெசிபி தான் பண்ண போகிறோம். தேங்காயே இல்லாமல் தேங்காய் சட்னி போல் டேஸ்ட்டும் அதே கலர்லையும் இன்றைக்கி நம்ம சட்னி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெயில் ஒரு 5 பச்சை மிளகாயை இது போல் சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். முழுசாக சேர்த்திங்கன்னா வெடிச்சிரும். இந்த மாதிரி உடச்சோ இல்லை கட் பண்ணியோ சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுவோம். அடுத்து பெரிய வெங்காயம் 2, இதையும் நல்லா வதக்கிடுவோம். வெங்காயம் பச்சை மிளகாயோட அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் போதும். ரொம்ப நேரம்லாம் வதக்க தேவையில்லை. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சாதான் சீக்கிரமாக ஆறும். அதுக்காக தான். ஏன்னா கடாய் சூடாகவே இருக்கும் இல்லையா, அதனால ஆறுறதுக்கு லேட் ஆகும். ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிட்டிங்கன்னா, தட்டுலையோ வேறு எதுலையோ மாற்றிட்டிங்கன்னா சட்டுன்னு ஆறிடும். ஆறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து அரைச்சிக்கலாம். வெங்காயம் பச்சை மிளகா நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த சின்ன கப்பில் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு. இப்போ இதை அரைச்சி எடுத்துடலாம். சட்னி அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு கொஞ்சமாக நம்ம தண்ணி கலந்துக்கலாம். நல்ல தண்ணியாக கலந்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏன்னா இது தண்ணி சட்னி தானே இல்லையா, நல்ல தண்ணியாக இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு இன்னும் கூட நம்ம தண்ணி கலந்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சட்னி பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே இதில் கடுகு உளுந்து, கடுகு நல்லா பொரிஞ்சதுமே 2 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், இதை வதக்கிடலாம். இந்த மாதிரி வெங்காயமும் வெள்ளைப்பூடும் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. பார்த்திங்களா, இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையே இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதான். சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சட்னியை கொதிக்க விடக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு தேங்காய் இல்லாத சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு இந்த மாதிரி சட்னி செஞ்சு நீங்கள் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி கொஞ்சம் நல்லாவே கலந்துக்கணும். தண்ணி ரொம்ப நல்லா கலந்துட்டோம்னாலே இது நல்லா ஊற வச்சு, இந்த இட்லியை ஊற வச்சு இதில் எடுத்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சுட சுட இட்லி செஞ்சு இது போல் சட்னி இந்த மாதிரி மேலே நிறைய ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். அருமையான ஒரு டேஸ்ட்டில் ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் நம்ம மதுரை தண்ணி சட்னி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி சட்னி செஞ்சிங்கன்னா தேங்காய் ஒரு துளி கூட தேவைப்படாது. சிலருக்கு சாப்பாட்டில் தேங்காயே சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். அடிக்கடி உங்களுக்கு இந்த சட்னியை செய்யலாம் அப்படின்னு தோணும். ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லையா, அதனால் அடிக்கடி செய்ய தோணும். இதே மெத்தடில் நீங்களும் சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.